மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய முக்கிய செய்திகளுடன். மதுவை லஞ்சமாக பெற்ற அரசு அதிகாரி கைது. நடுவீதியில் வாகனங்களை சேதப்படுத்திய இளைஞர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. பிரதமர் ஹரணி மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் அரசாங்கத்தின் அறிவிப்பு. மகா சங்கத்தை அவமதித்த அமைச்சர் லால்கந்து அரசாங்கத்திற்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளுக்கு பலத்த இடி மின்னல், வெளியான தகவல். மொட்டு பிரதேச சபை உறுப்பினர் வீட்டின் மீது கல்வீச்சு, என்பிபி ஆதரவாளர் கைது. ரகசிய உறவு, காதலர்களுடன் பெண்களின் அந்தரங்க காணொளி பணம் பறிக்கும் கும்பல். ஈரானில் அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை, வைத்தியசாலைகளில் குவியும் இளைஞர்களின் சடலங்கள் தொடர்வென விரிவான செய்திகள். $30,000 பணம் மற்றும் மதுபான போத்தல் ஒன்றில் லஞ்சமாக பெற்றுக்கொண்ட அரசு அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளர்நகே பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தாக்கல் செய்த முறைப்பாட்டிற்கமைய இந்த கைது இடம்பெற்றுள்ளது. நெலும்பாவி சரணாலய பகுதியில் பயிற்சிகை நடவடிக்கைகளை மேற்கொண்டமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்காதிருத்த குறித்த அரசு அதிகாரி லஞ்சம் கோரியுள்ளதாக விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது. பத்திரமுள்ள தியத உயன மற்றும் எத்துல்கோட்டை பிரதான வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டு 4 கார்களை கூறிய ஆயுதத்தால் தாக்கிய சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் நுவன் கௌசல்ய நேற்று உத்தரவிட்டுள்ளார். வெலிக்கடை போலீசார் குறித்த சந்தேக நபரை நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்தியதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் ராகம பிரதேசத்தைச் சேர்ந்த 29 வயதுடைய இளைஞர் எனவும் அவர் போதைப் பொருளுக்கு கடுமையாக அடிமையானவர் எனவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஆஜர்படுத்தப்பட்டதாகவும் அப்போது அவரது உடலில் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருள் இருந்ததாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் அவரை எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் சம்பவம் தொடர்பான முன்னேற்ற அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் போலீசாருக்கு உத்தரவிட்டார். இந்த சந்தேக நபர் இதற்கு முன்னரும் அதிகளவான போதைப் பொருள் பாவனை தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்திற்காக நாடாளுமன்றத்தில் 2 முழு நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை அறிவித்துள்ளது. ஜனவரி 22 மற்றும் 23 ஆகிய திகதிகளில் விவாதம் திட்டமிடப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் விவாதத்தை நீட்டிக்கும் வாய்ப்புள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விவாதத்திற்காக ஜனவரி 22 மற்றும் 23 ஆகிய திகதிகளை நாங்கள் ஏற்கனவே ஒதுக்கி வைத்திருக்கின்றோம். தற்போது 2 நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆனால் தேவைப்பட்டால் அதை மேலும் நீட்டிக்க நாங்கள் தயாராக உள்ளோம். இந்த விவாதத்தை முழுமையாக நடத்துவதே எங்கள் எதிர்பார்ப்பு. பிரதமருக்கு எதிரான இந்த பிரேரணையை எதிர்க்கட்சி வலியுறுத்தினால் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த உண்மையை இந்த நாட்டு மக்களுக்கு முன்வைக்க அது வாய்ப்பளிக்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் தெரிவித்துள்ளார். மகா சங்கத்தினரை இழிவுபடுத்தும் மற்றும் அவமதிக்கும் வகையில் அமைச்சர் லால்கந்த கருத்துக்களை கூறியதற்காக அரசாங்கம் அவருக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க தவறினால் விரைவில் பாதகமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று தேசிய சங்க பேரவையின் தலைவர் வணக்கத்திற்குரிய லியான்வல சசனாந்திர தேரர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கண்டி மடவலையில் உள்ள ஜனமங்கல் ராம சர்வதேச பௌத்த மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசியல்வாதிகளுக்கும் மகா சங்கத்தினருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் நாட்டின் வரலாற்றில் எந்தவொரு அரசியல்வாதியும் மகா சங்கத்தினரை இவ்வளவு அவமதித்ததில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அநீதி ஊழல் மற்றும் சட்டமீறல்களுக்கு எதிராக மகா சங்கத்தினர் வரலாற்று ரீதியான குரல் கொடுத்துள்ளனர். தவறுகளை சவால் செய்த மதகுருமார்களுக்கே தார்மீக பொறுப்புள்ளது.
அமைச்சர் லால்கந்து தனது கருத்துக்களை விரிவாக மீளப்பெற வேண்டும். ஜனாதிபதி விரிவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் நாட்டின் உறுதித்தன்மை மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கு கடுமையான அச்சுறுத்தல் ஏற்படும். இந்த பிரச்சினை உடனடியாக தீர்க்கப்படாவிட்டால் பொதுமக்களின் எதிர்வினையை தீர்க்க முடியாதது. நாட்டின் கலாச்சாரம் மற்றும் மத வலிமைகளுக்கு ஏற்ப அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்றும் தவறின் நாட்டு மக்கள் மிக விரைவாக பதிலளிப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு, களுத்துறை, காலி, மாத்தறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்ய அதிக வாய்ப்புகள் உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி குறித்த எச்சரிக்கை இன்று இரவு 11 மணி வரை அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்று காரணமாக விழக்கூடிய மரங்கள் மற்றும் மின் இணைப்புகள் தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அவசர நிலை ஏற்படின் உள்ளூர் பேரிடர் மேலாண்மை அதிகாரிகளின் உதவியை நாடுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் பெய்து வரும் பரவலான மழையானது எதிர்வரும் 15ஆம் தேதி வரை தொடரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. வெளிவேரியவின் ஆம்பரளவில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதித்துவப்படுத்தும் கம்பகா பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரின் வீட்டின் மீது கல் வீசியதற்காக தேசிய மக்கள் சக்தி செயற்பாட்டாளர் என்று கூறப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்றிரவு இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. இதன்போது சந்தேக நபர் பிரதேச சபை உறுப்பினரின் வீடு மற்றும் அதனோடு இணைந்த கடை மீது வீதியிலிருந்து சேகரிக்கப்பட்ட கற்களை கொண்டு வீசியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் வளாகத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட உறுப்பினர் நேற்று காலை வெளிவேறிய காவல்துறையில் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தேக நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் நடந்த நேரத்தில் அந்த நபர் மதுபோதையில் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் திருமணமான பெண்கள் மற்றும் அவர்களது காதலர்கள், இளைஞர்கள் மற்றும் பெண்களின் பாலியல் உறவுகளை வீடியோவாக பதிவு செய்து வீடியோக்களை இணையதளங்களில் பகிர்வதாக மிரட்டி பணம் பறிப்பது தொடர்பான புகார்கள் அதிகரித்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விடயம் தொடர்பில் காலி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கணனி குற்ற புலனாய்வுத்துறையின் பொறுப்பதிகாரி KKR அல்விஸ் கூறுகையில், குற்றவாளிகள் ரகசியமாக வீடியோக்களை பதிவு செய்ய மேம்பட்ட தொழில்நுட்ப கேமராக்களை பயன்படுத்துகின்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த கேமராக்கள் சட்டை காலர்களில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளன. பாக்கெட்டில் பேனா அல்லது லாட்சுகளில் படுக்கைகளுக்குள் உள்ளன. தனிநபர்கள் தங்கள் எஜமானிகள் மற்றும் இளம் காதல்களுடனான பாலியல் உறவுகள் ரகசியமாக பதிவு செய்யப்பட்டு வலைதளங்களில் வெளியிடப்படுகின்றன. அதாவது பெரும்பாலும் தாங்கள் காதலிக்கும் பெண்களை லட்சுகளுக்கு அழைத்துச் சென்று அந்த இளம்பெண்ணின் நிர்வாண காட்சிகளை வீடியோவாக பதிவு செய்து அவர்களை மிரட்டி பணம் பறிக்க பயன்படுத்துகின்றனர். சமீபத்தில் வெளிநாட்டில் பணிபுரியும் 45 வயதுடைய ஒரு பெண் ஒரு பேக்கரியில் பணிபுரியும் ஒரு ஊழியரை காதலித்துள்ளார். அவர் அவர்களின் பாலியல் உறவுகளை ரகசியமாக வீடியோவாக பதிவு செய்திருந்தார். அந்த காட்சிகளை இணையதளங்களில் பகிர்வதாக மிரட்டி இப்போது தன்னிடம் பணம் பறிப்பதாக அவர் போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் தொழில்நுட்பம் மற்றும் கணனி குற்ற புலனாய்வுத்துறையின் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். இதேபோன்ற ஒரு சம்பவத்தில் நோய்வாய்ப்பட்ட குழந்தையை மந்திரங்கள் மூலம் குணப்படுத்துவதற்காக வீட்டில் தங்கியிருந்த ஒரு பேய் விரட்டுபவர் அந்த பெண்ணை அவள் கிரகத்தின் தீய செல்வாக்கின் கீழ் இருப்பதாகவும் அதை செல்வ அகற்று சடங்குகளை செய்வதாகவும் கூறி தன்னுடன் உடலுறவு கொள்ளும்படி கவர்ந்தார். அவரது கணவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார். புலன்களை ரகசியமாக வீடியோவாக பதிவு செய்த பேய் விரட்டுபவர் இப்போது மிரட்டி பணம் பறிக்கின்றார். இது தொடர்பிலான முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இளம்பெண்கள் தங்கள் காதலருடன் பழகும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் திருமணமான பெண்கள் தங்கள் கள்ள காதல்களுடன் ரகசிய உறவு வைத்திருப்பதால் அவர்கள் எதிர்கொள்ளும் ஆபத்து குறித்தும் போலீசாரால் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஈரான் அரசாங்கத்திற்கு எதிராக நடைபெற்று வரும் போராட்டங்களில் சுமார் 2000 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் ஈரான் மக்கள் அரசுக்கு எதிராக தெருக்களில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மக்கள் போராட்டம் ஈரானின் 31 மாகாணங்களில் 100 நகரங்களில் 16வது நாளாக நேற்றும் நீடித்து வருகின்றது. இந்த போராட்டங்களை அடக்குவதற்கு எடுக்கப்பட்ட கடுமையான நடவடிக்கைகளால் அதிக உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் முதல் முறையாக்க ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்ட பகுதிகளில் உள்ள சில வைத்தியசாலைகள் இறந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களால் நிரம்பியுள்ளதாக வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.
இவ்வாறு வைத்தியசாலைகளில் கொண்டு வரப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் 20 முதல் 25 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் என்றும் இவர்களில் பலர் தலை அல்லது மார்பில் சூடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் மையத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.